நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ போன வையா வேலை நேரத்துல. ஏய் நீ இன்னும் நிக்கிற போங்கறல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. இங்க பாரு, இனிமே வேலைன்னு இங்க வந்து நின்ன அவ்வளவுதான், மொழிய பிதிக்கிடுவேன். ஏய் என்னம்மா போய் வேலையை பாருமா. இல்லண்ணே, கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது, அதானே. உங்க அம்மா இங்க வேலை செய்யட்டும், இல்ல உன் குடும்பத்துல யாரு வேணாலும் வேலை செய்யட்டும், நீ மட்டும் இங்க வரக்கூடாது. எதுக்குண்ணா இப்படி சொல்றீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது, போ. அது இல்லண்ணா. ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? போன தடவை என்ன நடந்துச்சு? அந்த பியூன் பையன் அண்ணனை அசிங்கமா திட்டிட்டு உன்னை கூட்டி போனால, ஆமாவா இல்லையா? அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. சம்பளம் கொடுக்கற முதலாளின்னு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு அவன் பின்னாடி சிரிச்சிட்டே போனல. இந்த வாட்டி அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுண்ணே. ஒன்னும் வேணாம், உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா குழந்தை தொழிலாளின்னு எங்க லைசன்ஸை ரத்து பண்ணிருவாங்க. அப்புறம் உனக்கு வேலை கொடுத்ததுக்கு என் ஜோத்துல மண்ணு விழுந்துரும். கிளம்பு. அண்ணா கொஞ்சம் தயவு பண்ணுங்கண்ணா. இப்படி அடமுடிச்சிட்டு இருந்தா உங்க அம்மாவைங்கிறது துரத்துருவேன், அப்புறம் உங்க முதலுக்கே மோசமாயிடும். அண்ணா பணம் ரொம்ப அவசரமா தேவைப்படுதுண்ணே. ஆமா, உனக்கு எதுக்கு பணம்? ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும்ண்ணே, இல்லாட்டி பரிசு எழுத விட மாட்டாங்கண்ணே. நம்புங்கண்ணே. நாங்க இறக்கப்பட்டு வேலைக்கு சேர்த்துட்டாலும் உங்க குரங்கு வாதியார் வந்து சட்டம் பேசுவானுங்க, இது தேவையா? அதெல்லாம் வர மாட்டாங்கண்ணே, கொஞ்சம் தயவு பண்ணுங்கண்ணே, உங்க கால்ல விழுறேண்ணே. எந்திரி எந்திரி, போ போ போய் வேலையை பாரு போ. நன்றிண்ணே. ஓ நன்றியெல்லாம் வேணாம், என்ன பிரச்சனை மாட்டி விடாம இருந்தா சரிதான். போ போய் வேலையை பாரு. பிரச்சனை எல்லாம் வராதுண்ணே. போ போ. சரிங்க சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? யோ இப்பதான் வந்த, அதுக்குள்ளேயும் கிளம்புனீங்கிற? அதுக்கு இல்ல சார், நீங்க புதுசா கல்யாணம் ஆனூரு, அவங்கள கூப்பிட்டு எங்கன்னா ஜாலியா ஊரை சுத்துவீங்க, என்ன எதுக்கு தேவையில்லாம கூப்பிட்டு கல்ல போட்டுன்னு? என்ன சார் பாக்குறீங்க? ஸ்கூல்ல தான் நீங்க வாத்தியாரு, மத்ததெல்லாம் நான் தான் வாத்தியாரு. புரிய சொல்றத ஃபாலோ பண்ணுங்க சார், வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. ஒன்னும் தேவையில்லை, நீ வாயை மூடிட்டு. ஐயா இதெல்லாம் ஆகுறது இல்ல சார். கொண்டாட்டிக்கிட்டையும் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே பேசாதீங்க சார், அவங்களுக்கு வெறுப்பாகும். யோ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அட என்ன சார் நீங்க இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் படமா ஓட்டுனீங்க, கலர் படமா ஓட்டுங்க சார். யோ அதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சார் சொல்லுங்க. இந்த ரிசப்ஷன் மேட்ரு. என்ன சார் சுமாரா பண்ணி சொதப்பிட போறேன்னு பயப்படுறீங்களா சார்? கலைக்கிறேன் விடுங்க. யோ அது இல்லையா சார், செல்வம் சவுண்ட் சர்வீஸ் திருநெல்வேலில இருந்து ஆள் வராங்க சார். அதுக்கப்புறம் நம்ம கிளி அவங்க அப்பா பல்லவி பாஸ்கர்ல அவரோட மௌன கீதம் ஆர்கெஸ்ட்ரா ஆடினே பாடுவார் சார். பாட்டு சுமாரா தான் இருந்தாலும் ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் சார். அதுக்கப்புறம் காயல் பட்டணத்துல இருந்து கரீம்பாய் வரார் சார் பிரியாணி செய்யறதுக்காக. சும்மா 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறி சார். பீஸுக்கு நடுவுல தான் ரைஸே தேடணும். யோ நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? சார் முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க சார். பசங்க எல்லாரும் இன்னமும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி புது துணி எடுக்கிறதும் அது இதுன்னு ஆர்வமாக்குறாங்க. யோ முதல்ல நான் சொல்றத கேளியா? சரி நான் சொல்லுங்க. இந்த ரிசப்ஷன் வேண்டாம். சரி என்னது வேணாமா? ஆமையா வேண்டாம். ஏன் சார் என்ன விளையாடுறீங்களா? இல்லையா, சீரியஸா தான் சொல்றேன். சார் எல்லாருக்கும் அட்வான்ஸ் குத்தாச்சு சார், இனி அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. சொன்னா கேளு. கேட்க மாட்டேன் சார். புரியுது? கேட்கல. யோ என்ன எப்படி அடம் பிடிக்கிற? ஏன் சார் அடம் பிடிக்கிறது நானா இல்ல நீங்களா? சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டீங்க, அதுக்கே நான் உங்ககிட்ட பேசிட கூடாது. சரி போனா போதேன்னு ரிசப்ஷன் ரெடி பண்ணா நான் அதிகம் வேணான்றீங்க, என்ன அர்த்தம்? யோ நான் சொல்றது புரியுதா புரியலையா? காசு செலவா போதுன்னு பாக்குறீங்களா? ஐயோ சாமி, நீங்க எதுவும் கொடுக்க வேணாம், இப்ப ஆவற மொத்த செலவும் என்னோட தான், போதுமா? புரிவே, அதெல்லாம் விஷயமே இல்ல. அப்புறம் என்ன? ஏன் சார் அப்புறம் என்னதான் பிரச்சனை? என்ன சார் வாயில என்ன குரகட்டியா வச்சுக்கிறீங்க? சொல்லுங்க என்னன்னு. என் முண்டாட்டி வரமாட்டேன், பரவாயில்லையா? சார் ஆமையா, ரிசப்ஷனுக்கு நான் மட்டும்தான் வருவேன், பரவாயில்லையா? ஏன் சார் என்ன ஆச்சு? யோ நீ ஓன் சைடே இருந்து பேசிட்டு இருக்கிய, என் பக்கம் என்ன ஆகுதுன்னு நீ கேட்டா தானே உனக்கு புரியும். சார் எனக்கு புரியலையே. என் முண்டாட்டிக்கு நீ பிடிக்கல, ரிசப்ஷன்லாம் வச்சா நீயே போய் நில்லு, நான் வரமாட்டேன்ட்டேன். உங்களை போய் ஏன் சார்? பிடிக்கல அவ்வளவுதான். ஏண்டு காரணம் கேட்ட என்ன சொல்றது? அதுக்கு இல்ல சார், நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணி இருக்கிறீங்க. யோ உன்னை நான் கேட்டேனான்னு கேட்குற? சார் பார்க்க போனா உங்களை தெய்வமா கும்பிடணும் சார்.
யோ நீ வேற அவன் மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிற, நீ தெய்வமா கும்பிடணும் அப்படி இப்படின்ட்டுக்கிட்டு. இப்பயாவது புரியுதா ஏன் வேணான்னு சொன்னேன்ட்டு? ஏன் சார் இதை நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க சார், மத்தவங்கிட்ட எப்படி சார் சொல்ல முடியும்? ஆமா சார், இதெல்லாம் வெளில சொல்ற விஷயம் கிடையாது. இல்ல வேற ஏதாவது காரணம்? முடியாது சார், எப்படியாச்சும் அவங்கள பேசி வர வைக்கணும். யோ வர மாட்டேங்கிறாயா? அது எப்படி சார் மாட்டேன்னு சொல்ல முடியும்? தேனியில இருந்தே இங்க வந்துருவாங்களா, ஆனா ரிசப்ஷன் கூப்பிட்டா வர மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையா. ஏன் சார் அவங்கள வர வைக்கணும் சார், இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லா பசங்களும் இதே தான் சார் பேசின்னு இருப்பாங்க. ஏதாவது பண்ணி அவங்கள வர வைக்கணும் சார். இல்ல குருவி. ஏன் சார் உங்களை மொத்தம் ஸ்கூலும் நிமிந்து பாக்குது சார், அப்புறம் பரதாவை போட்டு பாக்குற மாதிரி ஆயிட்டு போகுது. பாத்துங்க, நான் வரேன். கண்ணா அழகன் சார் உட்கார்றா உட்கார்றா. என்னடா கண்ணா என்ன பண்ற? கையில காசு நிறைய புரள்ற மாதிரி தெரியுதாடா. பாத்துட்டீங்களா சார்? நீ தான் மறக்கவே இல்லையாடா. ஆமா என்னடா டைரி? சிபிஐ டைரி குறிப்பாடா? இது டைரி இல்ல சார், உண்டியல். என்ன கண்ணா சொல்ற? ஆமா சார், எனக்கு யார் காசு கொடுத்தாலும் நான் இதுல தான் வச்சுப்பேன். ஒரு பக்கத்துக்கு ஒரு நோட்டு. பரவாயில்லையே. ஆமா சார், அப்படி ஒரு பழக்கம் எனக்கு. ஆமா இப்ப எதுக்கு இந்த டைரிய சாரி இந்த உண்டியல குடுக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாடா? நம்ம ஸ்டாலின் சாருக்கு ரிசப்ஷன்ல. ஆமாடா, அதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்டாலின் சாருக்கு ரிசப்ஷன்ல. ஆமாடா, அதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலானே. என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லடா, சும்மாதான். நீங்க என்ன சார் கிஃப்ட் கொடுக்க போறீங்க? நான் என்னடா கொடுக்க போறேன்? வெறும் கைய தான் கொடுக்கணும் சார். அத மட்டும் தான்டா வாங்கி வச்சுக்க முடியாது, கொடுத்ததும் திருப்பி கொடுத்து தாண்டா ஆகணும். கண்ணா இல்லனா இன்னொரு ஐடியா இருக்குடா. யாராவது கிஃப்ட் வாங்கிட்டு வர்றப்போ அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டே போய் அப்படியே மேடை ஏறது. அவங்க கிஃப்ட் கொடுக்கறப்போ நாமளும் கூட நின்னு அப்படியே பாஸ் கொடுத்துக்கலாம்டா. உஷாரான ஆள் சார் நீங்க. இது மட்டும் இல்லடா, இன்னும் இருக்கு. வேற என்ன சார்? நாம காலி டப்பா ஏதாவது கொடுத்துடலாம்டா. சார் தப்பாயிடாதா? பேரு ஒட்டாம கொடுத்தா எப்படிடா கண்டுபிடிப்பாங்க? வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அப்படியே கண்டுபிடிச்சு கேட்டா நாம ஜோக் பண்ணோம்னு சொல்லி டபாச்சிடலாம்டா. நமக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தா மொக்க கிஃப்டா கொடுத்து வெறுப்பேத்தலாம்டா. இல்லைன்னா நம்ம வீட்டுல இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்குமே சில பாத்திரம் டப்பா இதெல்லாம் எடுத்து புதுசா பாலிஷ் பண்ணி துடைச்சி தட்டி விட்டுறலாம்டா. கிஃப்ட் கொடுத்ததுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆச்சு, வீடு கிளீன் ஆன மாதிரி ஆச்சுடா. ரொம்ப ஜோக்கா இருக்கு சார். ஜோக் இல்லடா கண்ணா, ரொம்ப சீரியஸாவே சொல்றேன். ஆமாடா, நீ என்னடா கிஃப்ட் கொடுக்க போற? பேனா சார். பேனாவா? ஆமா சார். ஏய் சூப்பர் சூப்பர்ரா, 20 ரூபாயில மேட்டர் முடிச்சிட்டேடா. சார் அது 20 ரூபாய் இல்ல சார், அது 8000. ஏய் என்னடா சொல்ற? ஆமா சார், அந்த பேனா 8000 ரூபாய் தான். பேனாவால 8000 ரூபான்னு எழுதலான்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா 8000 ரூபாய் பேனாவை இப்பதான்டா நான் கேள்விப்படுறேன். நிஜமா சார், மாண்ட் பிளாங்க்னு ஒரு பேனா இருக்கு சார். கண்ணா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நட்ராஜ் பென்சிலும் கேமல் பேனாவும் தான்டா. நான் யூஸ் பண்றது கூட அந்த பேனா தான் சார், ஆனா gift கொடுக்க இது. டேய் 8000 கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கடா. என்ன சார் இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கல்யாணத்துக்கு என் பட்ஜெட் 80000 ரூபாய் சார். கண்ணா
கண்ணா நிஜமாவாடா சொல்ற? ஆமா சார். அப்படி என்ன கண்ணா 80,000 ரூபாய்க்கு எனக்கு பரிசு வாங்கி தர போற? அழகண்ணே தங்கத்துல செஞ்சு உங்க கழுத்துல தொங்க விடுற மாதிரி ஒரு செயின் சார். டேய் கண்ணா அதெல்லாம் வேணாம்டா கண்ணா. இந்த மொத்த பள்ளிக்கூடத்துல என்ன நல்லவன்னு சொல்ற ஒரே ஒருத்தன் நீ தான்டா கண்ணா. என் கல்யாண மேடையில அத நீ மைக்ல சொல்லணும்டா. அது போதும்டா கண்ணா எனக்கு. கண்டிப்பா சார். தேங்க்ஸ்டா. சார் அப்போ ஸ்டாலின் சாருக்கு அந்த சின்ன கிஃப்ட 8000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறா. பாவம் சின்ன பையன் பொழைச்சிட்டு போறான் விடுறா. ஓகே சார். சார் எனக்காக இத கொஞ்சம் எண்ணி சொல்றீங்களா? சொல்றேன் கண்ணா சொல்றேன். 8000 இருக்கணும் சார். இல்லனா அசிங்கமா எங்க அப்பா கிட்ட தான் போய் கேட்கணும். இருக்கும்டா இருக்கும் இருக்கும். கண்ணா பணம் அவ்வளவுதானா? இல்ல இந்த பேக்ல ஏதாவது வச்சிருக்கியாடா? இல்ல சார், டைரியில இருக்கிற காசு மட்டும் தான் சார். ஏன் சார் 8000 ரூபாய் வரலையா சார்? டேய் பதட்டப்படாதடா கண்ணா, இருடா இன்னொரு வாட்டி பாக்குறேன்டா. டேய் கண்ணா 2 நோட்டு ஒண்ணு போல ஒட்டி இருக்குடா. கரெக்டா 8500 ரூபாய் இருக்குடா. நிஜமாவா சார்? ஆமாடா. இந்தாடா விடுறா கண்ணா, அசத்துறா கண்ணா. நான் வரட்டுமாடா? சார் என்னடா? நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்களேன். என்னடா? இருக்கட்டும்டா, எண்ணி கொடுத்ததுக்கு போய் நீங்க ரொம்ப நல்லவர் சார். இருக்கட்டும்டா கண்ணா. குட் மார்னிங் சார். மார்னிங். சிட் டவுன். கிளி சயின்ஸ் புக் கொடு. கொண்டு வரல சார். கொண்டு வரலையா? ஆமா சார். முன்னல் நீ ஊரா? எடுத்துட்டு வரல சார். ஏய் என்ன விளையாடுறீங்களா? இல்ல சார், கிளாஸ் இருக்காதுன்னு நினைச்சோம் சார். அது எப்படி நீ ஏன் நினைப்ப? இல்ல சார், எல்லாரும் அப்படிதான் சார் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? நீங்க ஊட்டிக்கு போறீங்கன்னு சொன்னாங்க சார். ஏய் நான் ஏன் ஊட்டிக்கு போனேன்? இல்ல சார், உங்களுக்கு புதுசா கல்யாணம் இருக்குல்ல. ஏய் அதான் எப்பயே முடிச்சாச்சே. அது முடிஞ்சு திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன புதுசா கல்யாணமானவர் பழசா கல்யாணமானவர்னு பேசிக்கிட்டு? இல்ல சார், நீங்க ஹனிமூன் போறீங்கன்னு சொன்னாங்க சார். யாரு சொன்னது? அது வந்து யாரா சொன்னது? இவன் சார். நான் சொன்னேன் உங்ககிட்ட ஹனிமூன் போறேன்டு. இல்ல சார், ரிசப்ஷனுக்கு நடுவுல சும்மா போயிட்டு நினைச்சேன் சார். அப்போ ஊட்டி போலியா சார்? அது என்ன ஊட்டிக்கு தான் போகணும்னு நீ முடிவுன்ற? இல்ல சார், வேற எங்கேயோ போனா நிறைய செலவாகும், நீங்க பண்ண மாட்டீங்க. ஓஹோ. ஒரு வாத்தியாரு வேற எங்க சார் ஹனிமூன் போக முடியும்? ஏய் பெரிய ஆளை கூட ஈஸியா சமாளிச்சிடலாம்டா. உங்களை வச்சுக்கிட்டு நான் வர்ற பாடு இருக்கே. ஹனிமூன்டா என்னான்னு தெரியாத பசங்கள்லாம் அதை பத்தி பேசுறீங்க. சார் தெரியும் சார். அப்பா சாமிகளா ஆளை விடுங்கடா, நான் அந்த விளையாட்டுக்கு வரல. கொஞ்சம் கூட பயம் இல்லை என் மேல? பயம் இல்ல சார், ஆனா பாசம் நிறைய இருக்கு சார். சார் நீங்க தான் சார் பயப்பட கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்க. சரிடா, நான் சொன்னதை வச்சே நீ லாக் பண்ணுங்கடா. சரி, நான் வெள்ளிக்கிழமை கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? இல்லையே, எல்லாரும் முடிச்சிருக்க மாட்டீங்களே. யாராவது முடிக்காத அன்பு உள்ளங்கள் இருப்பீங்களே, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏ கைபாமே, நீ முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். ஆச்சரியம் ஆனால் உண்மை. எப்படிரா? வீட்டுல ஒரே கொசுகடி சார், ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வரல, ரொம்ப போரச்சு சார், அதான் நானே முடிச்சிட்டேன். கொசுக்கடிக்கு ஹோம்ஒர்க்கே பட்டன் பண்ணிட்டான் போல. ஆமா சார். எல்லாரும் எழுதிட்டோம்னு சொல்லி தயவு செய்து எனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துடாதீங்க. சரி, யார் எழுதல சொல்லுங்க.
கிளாஸே எழுதிட்டு வந்திருக்கு, நீ மட்டும் ஏன் எழுதல? வாயை திறந்து ஏதாவது சொல்லு. எழுதல சார். அதான் ஏன்னு கேக்குறேன். ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை ஒரு அடி அடிச்சாதே சரியா வரும். இங்க வா வா, கைய நீட்டு. கைய நீட்டுன்றல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கைய நீட்டு. கைய நீட்டுன்றல. ஏய், திரும்ப உங்க வாரிக்கு போனியா? பதில் சொல்லு கவியா. ஆமா சார். நான் தான் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, ஏன் போனேன்? அன்னைக்கு உங்க அம்மாட்ட படிச்சு சொன்னேன் உன்னை கோரிக்கை அனுப்பக்கூடாதுன்னு. அப்புறம் திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ண என்ன அர்த்தம்? அப்படி என்ன அவசரம்? ஒரு 200 காசுக்கு தேவை அதெல்லாம். ஏய், அழாதப்பா, படிப்பு தான் உனக்கு ரொம்ப முக்கியம். ஏய், உனக்கு ஏதாவது தேவைன்னா ஏன்டா கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? உங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு உங்ககிட்டயே நான் எப்படி சார் பணம் கேட்க முடியும்? சரி, போய் உட்காரு. இனிமேல் அப்படி பண்ணாத. என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்கிட்ட கேட்காம எப்பயும் குவாரிக்கு போகக்கூடாது, சரியா? போய் உட்காரு. எல்லாரும் புக் எடுங்க. காவியா, வலிக்குதா?